Hello all. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல 10 most important MCQ வந்து பார்க்க போறோம். TNPSC group 4, group 2, group 2A, group 1 எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெய்லி 10 क्वेश्चन நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். Okay, let's get into the question. Question number 1. When was the Constitution of India adopted? Constitution of India வந்து எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 15th August 1947, ஆப்ஷன் பி 26 January 1950, ஆப்ஷன் சி 26 November 1949 and ஆப்ஷன் டி 2nd October 1949. The answer is option C 26 November 1949. கான்ஸ்டியூட் அசம்பிளி எப்போ கான்ஸ்டியூஷனை அடாப்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 26 நவம்பர் 1949 தான் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேவை தான் நம்ம என்ன டேவாக அப்சர்வ் பண்ணுறோன்னா கான்ஸ்டியூஷன் டேன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறோம். தென் கொஸ்டின் நம்பர் 2. when did the Constitution of India come into force? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து எப்போ ஃபோர்ஸ்க்கு வந்ததுன்னு கேட்காங்க. நம்ம அடாப்ட் பண்ணது ஒரு டேவாக இருக்கும். ஆல்ரெடி ஃபஸ்ட் கொஸ்டினில் பார்த்தோம். அடாப்ட் பண்ணது எப்போது 1949. பட் ஃபோர்ஸுக்கு வந்தது வேறு டேட்டாக இருக்கும். அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. எப்போ ஃபோர்ஸ்க்கு வந்தது கொஸ்டினை ரீட் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ 15th August 1947, ஆப்ஷன் பி 26 January 1950, ஆப்ஷன் சி 26 November 1949 அண்ட் ஆப்ஷன் டி 1st January 1950. ஆல்ரெடி ஃபஸ்ட் கொஸ்டினில் பார்த்தோம் அடாப்ட் பண்ணது எப்போது 1949. பட் இங்கே கேம் இன்ட்டு ஃபோர்ஸ்க்கு வந்தது எப்போது ஆப்ஷன் பி 26 January 1950 வரும். டேட் சேமாக இருக்கும். நமக்கு மந்த்து இயர் வந்து சேஞ்ச் ஆகும். சரியா? ஃபோர்ஸ்க்கு வந்தது எப்போனா 26 January 1950 வந்து ஃபோர்ஸ்க்கு வந்திருக்கும் கான்ஸ்டியூஷன். இப்போ இதே டேவை தான் பூர்ண சவராஜ்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. பட் எப்போ 26 January 1930 இயர் மட்டும் சேஞ்ச் ஆகும். 1930 வந்து பூர்ண சவராஜ்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ 26 January 1950 தான் நம்ம என்ன டேவாக செலிப்ரேட் பண்ணுவோம்னா ரிபப்ளிக் டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. கான்ஸ்டியூஷன் ஃபோர்ஸ்க்கு வந்தது எப்போனா 26 January 1950. அடாப்ட் பண்ணது எப்போனா 26 November 1949. பட் பூர்ண சவராஜ் டே எப்போனா 26 January 1930. Then third question. Who is known as the chief architect and also father of the Indian Constitution? இந்தியன் கான்ஸ்டியூஷனோட சீஃப் ஆர்கிடெக்ட் யாருன்னு கேட்காங்க. அண்ட் ஆல்சோ அவங்கள நம்ம என்னவும் சொல்லலாம் ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனும் சொல்கிறாங்க. அது யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி, ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் சி டாக்டர் B.R. அம்பேத்கர், ஆப்ஷன் டி ராஜேந்திர பிரசாத். ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி டாக்டர் B.R. அம்பேத்கர். டாக்டர் B.R. அம்பேத்கர் தான் சேர்மன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி. டிராஃப்டிங் கமிட்டினா என்னென்னா கான்ஸ்டியூஷனை ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அங்கே குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்க தான் எல்லோரும் சேர்ந்து கான்ஸ்டியூஷனை வந்து ரைட் பண்ணுவாங்க. அப்போ அந்த கமிட்டியோட அந்த குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கல்ல அந்த கமிட்டியோட பேர் தான் என்னென்னா டிராஃப்டிங் கமிட்டி. அப்போ டிராஃப்டிங் கமிட்டியோட சேர்மன் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். அப்போ டாக்டர் B.R. அம்பேத்கரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் சீஃப் ஆர்கிடெக்ட்னு சொல்கிறோம், ஃபாதர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷனும் சொல்கிறோம். Then fourth question. Which body drafted the Constitution of India? ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்தோம். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து எந்த பாடி வந்து டிராஃப்ட் பண்ணதுன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஆப்ஷன் ஏ பார்லிமெண்ட், ஆப்ஷன் பி கான்ஸ்டியூட் அசம்பிளி, ஆப்ஷன் சி சுப்ரீம் கோர்ட், ஆப்ஷன் டி கேபினட். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஆப்ஷன் பி கான்ஸ்டியூட் அசம்பிளி தான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து டிராஃப்ட் பண்ணாங்க. எஸ், இங்கே பாருங்கள். கான்ஸ்டியூட் அசம்பிளி வாஸ் ஃபார்ம்ட் இன் 1946. கான்ஸ்டியூட் அசம்பிளி வந்து எப்போ ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 1946 வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டு ப்ரிப்பேர் த கான்ஸ்டியூஷனை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக 1946 கான்ஸ்டியூட் அசம்பிளி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஹோல் கான்ஸ்டியூஷனை முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னா இட் டுக் 2 years 11 months and 18 days வந்து ஆயிருக்கு டு கம்ப்ளீட் த கான்ஸ்டியூஷன். ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின். Who was the president of the Constituent Assembly? கான்ஸ்டியூட் அசம்பிளியோட சேர்மன் பார்த்தோம் லாஸ்ட் கொஸ்டினில். சேர்மன் யார்?
டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அதே மாதிரி இங்கே பிரசிடென்ட் ஆஃப் த கான்ஸ்டியூட் அசம்பிளி யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ டாக்டர் பிஆர் அம்பேத்கர், ஆப்ஷன் பி ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் டி டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஆப்ஷன் டி சர்தார் வல்லபாய் பட்டேல். ஆப்ஷன் டி சர்தார் வல்லபாய் பட்டேல். அப்போ நமக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி ராஜேந்திர பிரசாத். கான்ஸ்டியூட் அசம்பிளியோட பிரசிடெண்ட் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஆஃப்டர் லேட்டர் தான் அவங்க என்னவாக இருப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவாக வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து இருப்பார். ஓகே, தென் 6th question. How many articles were there in the original constitution? ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் எவ்வளோ ஆர்டிகல்ஸ் இருந்ததுன்னு கேட்காங்க. ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் மீன்ஸ் ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் வந்து டிராஃப்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டைமில் வந்து எத்தனை ஆர்டிகல்ஸ் இருந்ததுன்னு கேட்காங்க. ஆப்ஷன் ஏ 395, ஆப்ஷன் பி 448, ஆப்ஷன் சி 350, ஆப்ஷன் டி 500. The answer is ஆப்ஷன் ஏ 395. ஏன்னா the ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் 395 ஆர்டிகல்ஸ் இருந்திருக்கு, 22 பார்ட்ஸ் இருந்திருக்கு, அண்ட் 8 ஷெடியூல்ஸ் வந்து இருந்திருக்கு. ஆஃப்டர் செவரல் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து நடந்திருக்குமா, அப்புறம் அந்த அமெண்ட்மெண்ட்ஸ்க்கு அப்புறம் இப்போ எவ்வளோ இருக்குன்னா 448 ஆர்டிகல்ஸ் இருக்குது அண்ட் 12 ஷெடியூல்ஸ் வந்து இருக்குது. ஓகே, தென் 7th question. How many schedules were there in the original constitution? ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்தோம், ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் எத்தனை ஆர்டிகல்ஸ் இருந்ததுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே அப்படியே எத்தனை ஷெடியூல்ஸ் இருந்ததுன்னு கேட்காங்க. ஓகேவா, கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிக்கணும். ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனா இல்லை இப்போ உள்ள கான்ஸ்டியூஷனில் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 11, ஆப்ஷன் சி 12, ஆப்ஷன் டி 8. ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே பார்த்தோம் எத்தனை ஷெடியூல். ஆன்சர் டி, ஆப்ஷன் டி 8 ஷெடியூல்ஸ் வந்து இருக்குது ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில். The constitution originally contained 8 schedules. டுடேனா இப்போ எவ்வளோ இருக்குன்னா இட்ஸ் கண்டெய்ன்ஸ் 12 schedules வந்து இருக்குது. ஆஃப்டர் செவரல் அமெண்ட்மெண்ட்ஸ் நடந்ததுக்கப்புறம் இப்போ கான்ஸ்டியூஷன் கண்டெய்ன் 12 schedules அண்ட் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் 8 schedules வந்து இருந்திருக்கு. Then 8th question. From which country were the fundamental rights borrowed? நம்ம கான்ஸ்டியூஷன் ரைட் பண்ணப்போ ஒவ்வொரு இது வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலேருந்து பாரோ பண்ணி வந்து எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எங்கேருந்து எழுதுனது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா, ஆப்ஷன் ஏ யுனைடெட் கிங்டம், ஆப்ஷன் பி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஆப்ஷன் சி கனடா, ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியா. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஏன்னா the ஐடியா ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எழுதியிருப்பாங்கன்னா, யூஎஸ் கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, அதில் வந்து பில் ஆஃப் ரைட்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகே, 9th question. The preamble begins with which words? அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ப்ரியாம்பிள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ப்ரியாம்பிள் இருக்கும். ப்ரியாம்பிள் வந்து என்ன வேர்டில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ வி த சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் பி வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் சி சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் டி ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா. த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம பீப்புளுக்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதான் ப்ரியாம்பிள் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா தீஸ் வேர்ட்ஸ் ஷோ தட் த பீப்புள் ஆர் த அல்டிமேட் ஷோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இந்த வேர்டு வந்து நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கான்ஸ்டியூஷன் அல்டிமேட் பவர் சோர்ஸ் என்ன அப்படின்னா பீப்புள், அவங்கள தான் அல்டிமேட் சோர்ஸாக வந்து கான்ஸ்டியூஷன் வந்து மீன் பண்ணியிருப்பாங்க. அதனால் ப்ரியாம்பிள் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகே, த ஃபைனல் கொஸ்டின், 10th question. Which is the longest written constitution in the world? வேர்ல்ட்லே எது லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் ஆப்ஷன் ஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் கான்ஸ்டியூஷன், ஆப்ஷன் பி இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஆப்ஷன் சி கனடியன் கான்ஸ்டியூஷன், ஆப்ஷன் டி ஆஸ்திரேலியன் கான்ஸ்டியூஷன். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி இந்தியன் கான்ஸ்டியூஷன். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் வேர்ல்டுலே லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். பிகாஸ் இட்ஸ் கனெக்ட் டீட்டெயிலான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, கவரிங் ஸ்டேட்டு, யூனியன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், லோக்கல் கவர்னன்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் வேர்ல்டுலே லாங்கஸ்டான ரிட்டன் கான்ஸ்டியூஷன்.
ஓகே, டுடே இந்த வீடியோவில் 10 கொஸ்டின் ஓவர் ஆயிடுச்சு. இன் அப்கமிங் வீடியோஸில் இதே மாதிரி 10 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.